தான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா. இன்னும் இந்த கதிர் ஆளையே காணும். இந்த ரூட்ல தானே வருவான். நான் 2 டேஸா அவனை ஃபாலோ பண்றேன். இந்த ரூட்ல தானே, அதுவும் இந்த டைமுக்கு தான் வருவான். இப்ப டைம் ஆயிடுச்சு, இன்னும் ஆளையே காணும். என்ன இது, நம்ம பிளான் ஏதாவது சொதப்பிடுமா? அந்த மாதிரிலாம் எதுவும் சொதப்ப கூடாது. கதிர் இந்த ரூட்ல தான் வரணும். டேய் கதிர் வந்துடுடா, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வந்துரு. அம்மா இன்னும் எவ்வளவு நேரமா நிக்கிறது? எனக்கு நேரம் ஆகுதுமா. என் வீட்டுல என் பிள்ளைங்கள தேடுவாங்கம்மா. நீங்க பாருங்க, அதான் காசு கொடுத்துட்டேன்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி தான் ஆகணும். காசை மட்டும் முன்னாடி வாங்கிட்டீங்கல்ல. நீங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். வந்ததும் நான் சொன்ன மாதிரி செய்யுங்க, அதுக்கப்புறம் நீங்க போலாம், சரியா? அம்மா நீ காசு கொடுத்துட்டேன்றதுக்காக விடிய விடிய இங்கே நிக்க முடியும்? நம்ம வந்து நின்று 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. நீ இந்த முடிஞ்சிடும் பார்த்தா நீ இவ்வளவு நேரம் இழுத்துட்டு இருக்கியம்மா. நான் ஒரு 5-10 நிமிஷம் வேலையா தான் இருக்கும்னு சொல்லிட்டு காசை வேற கம்மியா வாங்கியிருக்கேன். வந்து நின்று 1 மணி நேரம் ஆகுது. இங்க பாருமா, இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா நான் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போடுவேன், தெரிஞ்சுக்க. இடியட். சீ, லோக்கலை கூட்டிட்டு வந்தா இப்படிதான். என்ன பண்ணி தொலையாது. இங்க பாருங்க, வெயிட் பண்ணுங்க, வந்துருவான். வந்ததும் உங்க வேலை என்னமோ அதை முடிச்சிட்டு நீங்க கிளம்பலாம். அதுக்கு மேற்கொண்டு லேட் ஆச்சுன்னா நீங்க கேட்ட மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கொடுத்துறேன், போதுமா? கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருங்க. நானே அவன் வரலைன்னு டென்ஷன்ல இருக்கேன். இதுல நீங்க வேற என் டென்ஷன் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆக்கிட்டு. சே, என்ன இந்த பொண்ணு பண்ண போறது பித்தலாட்டம். இதுக்கு கோவத்தை பாரு. இந்த பொண்ணு அது சரி, ஏதோ ஒரு பையனை ஏமாத்துறதுக்கு நல்லா பிளான போட்டுருக்க போல இருக்கு. இதுக்கு வேற நான் உடனே வந்துட்டேனே நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. வேற என்ன பண்ண, நம்ம வயிற்று பொழப்புக்கு நம்ம இப்படியெல்லாம் பாடுபட்டு தான் ஆகணும் போல இருக்கு. ஆனாலும் அந்த பையனை இது என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. என்னத்த பண்ணி தோலைய, நம்ம தலையெழுத்து. இதுக்கெல்லாம் உடனே இருந்துதான் ஆகணும்னு இருக்கு. என்ன பண்றான், இன்னும் வரல? ஒருவேளை இன்னைக்கு அவன் ஆபீஸ்க்கு போகலையோ? இல்லையே, காலையில நேத்ராவை கொண்டு வந்து டிராப் பண்ணானே, அப்ப டிராப் பண்ணிருக்கானா? அவன் கண்டிப்பா ஆபீஸ் போயிருப்பான்னு அர்த்தம். ஆனா இன்னும் வரலையே, என்ன பண்றான்? என்னடா வண்டியை ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டிட்டு வர போல இருக்கு. அப்புறம் இவன் சொல்ல குட்டியை பார்க்கணும்ல, அதான் இன்னைக்கு ஈவினிங் வரை உன்னை காலேஜ்ல இருந்து பிக்கப் பண்ணவே இல்லை. நீ வேற கோவமா இருப்பியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீ சொல்ல குட்டி கோவமாலாம் இல்லையே. நீ ஃப்ராட் பையலே, அதான் நீ சொன்னல இன்னைக்கு மீட்டிங் இருக்கு லேட் ஆகும்னு சொன்னல, அது தெரிஞ்சுமா நான் வந்து உன் மேல கோவப்படுவேன்? அதெல்லாம் நான் கோவப்படல. நான் இன்னும் இவ்வளவு நேரம் ஆகுது, நீ இன்னும் வரலைன்னா எனக்கு கவலையா இருக்கு. சரி சரி, நீ ஃபாஸ்டாலாம் வராத, பொறுமையாவே வா, சரியா? நான் உனக்காக முழிச்சிட்டு இருக்கேன். வீடு சொல்ல குட்டி, ஏதோ வந்துட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன், சரியா? ஆமா, சாப்பிட்டேடி நீனு? இல்ல ஆன்ட்டி சாப்பிட கூப்பிட்டாங்க. நான் அப்ப பார்த்தேனா நீ வந்த மாதிரி தெரியல, உடனே ஆன்ட்டி புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அவங்களே சரிம்மா இன்னும் ஒரு 1/2 hour கழிச்சு வான்னு ஆன்ட்டி சொல்லிட்டாங்க. அதான் மேல வந்துட்டு சாருக்கு ஃபோன் போட்டேன். சீக்கிரம் வாடா கருவாப்பையிலே. வேண்டாம், நீ பொறுமையாவே வா. சீக்கிரம் வான்னு சொன்னா உடனே பைக்கை ஃபாஸ்டா ஓட்டிட்டு வருவேன். நீ பொறுமையாவே வா. எஸ், கதிர் வந்துட்டான். ஓகே, இதுதான் சரியான சமயம். இவங்க கிட்ட சொல்லுவோம். பாருங்க, அது அந்த பைக்ல வரா இல்லையா, அவன் கிட்ட வரும்போது நான் சொன்ன மாதிரி நீங்க ஆக்ட் பண்ணணும், ஓகேவா? நீங்க பாருங்க, எதையும் சொதப்பிடக்கூடாது சொல்லிட்டேன். நீங்க மட்டும் ஏதாவது சொதப்பினீங்க நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. நல்லா கரெக்டா ஆக்ட் பண்ணுங்க, சரிங்களா? அவன் கிட்ட வரான், புரிஞ்சுதா எல்லாமே? இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? இங்க பாருமா, எனக்கு தெரியும் எப்படி ஆக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டல. நீ சொன்ன மாதிரி நான் நடிச்சு கொடுத்துருவேன், பாத்துக்க. சரி சரி, சீக்கிரம். இங்க பாருங்க, இப்படி எல்லாம் முகத்தை வச்சிட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் சோகமா வைங்க, புரியுதுங்களா? நீ முதல்ல கீழே விழு, எனக்கு தெரியும் நான் எப்படி முகத்தை வச்சிருக்கணும்னு. நீ கீழே விழுமா, அந்த பையன் கீழே கிட்ட வந்துட்டான். சரி சரி, ஆளை தப்பா கூட்டிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இது என்ன மிரட்டிட்டு இருக்கு? சரிடி, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். துளசி முடிச்சிட்டு இருக்காளா இல்ல தூங்கிட்டாளா? அது சரி, துளசி அக்காவாது உன்னை பார்க்காம தூங்குறதாவது. நான் கூட தூங்கிடுவேன், அவங்க உன்னை பார்க்காம தூங்க மாட்டாங்க. அவங்களும் முடிச்சிட்டு தான் இருக்காங்க. நீ வா, சரியா? நாங்கள வெயிட் பண்றோம். அதானே பார்த்தேன். ஐயோ, யார் கத்து பொண்ணும் என்னமோ தெரியலையே, இந்த புள்ளி இப்படி அடிச்சு போட்டு போயிட்டானுங்களே. அட பாவி பசங்களா, இங்க வேற ரோடே காலியா இருக்கே. நான் வேற வயசான பொம்பளை, இவளை என்னன்னு நான் பண்ணுவேன்னு தெரியலையே. அம்மாடி, யார் மணி, ஏதாவது சொல்லமா? நீ சொன்னினாவது நான் யாரையாவது கூப்பிடுவேலாமா? இங்க வேற ஒரு ஈ காக்கா கூட காணுமே. நேத்துமா, நீ போன வைடி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். என்னாச்சு கதிர், ஒரு மாதிரி பேசுற? ஒண்ணும் இல்ல நேத்துமா, நீ போன வை, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரி கதிர். விழுந்து கிடக்குறது
பிரணிகா மாதிரி இருக்கு. என்னாச்சு அவளுக்கு? ஏன் எதுக்கு அவ அடிபட்டு விழுந்து கிடக்குறான்? என்னன்னு தெரியலையே. அச்சோ, யார் பத்த பிள்ளைன்னு தெரியலையே. அம்மாடி அம்மாடி, அம்மா யாரும்மா நீ? அம்மா எதனா போன் இருந்தா கொடுமா, நான் வேணா யாருக்காவது போன் பண்ணி கூப்பிடுறேம்மா. ஆண்டி என்னால முடியல ஆண்டி. டேய் கதிர், இப்போ நம்ம யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இருந்தாலும் அவ ஒரு பொண்ணு தானே, போய் என்னன்னு பார்ப்போம். அதான் நல்ல ஆம்பளைக்கு அழகு. நான் போய் பார்க்குறேன். பிரணிகா பிரணிகா, என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? தம்பி, இந்த பொண்ணு உனக்கு தெரியுமாப்பா? உனக்கு தெரிஞ்ச பொண்ணாப்பா? ஆமாம்மா, இவ என் கூட படிச்ச பொண்ணு தான். இவளுக்கு என்னாச்சு? எதுக்கு இப்படி அடிபட்டு இருக்கு? எதுக்கு இவ இங்க விழுந்து கிடக்கா? அது ஏன் தம்பி கேக்குறேன்? நான் இந்த பொண்ணு இங்கதான் நின்னுட்டு இருந்தோமே, ஆட்டோ வரும் ஷேர் ஆட்டோ வந்தா ஏறி போகலாமே நிட்டு நல்லா தான் பேசிட்டு இருந்தா அந்த பொண்ணு. அப்ப பொண்ணு ஒரு பைக்கார ரொம்ப ஸ்பீடா வந்து இந்த பொண்ணு மோதிட்டு நிக்காம கொள்ளாம போயிட்டான்ப்பா. இந்த பொண்ணு அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கு. எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. ஒரு ஆட்டோக்காரனும் வரல, ஒரு ஈ காக்காவும் இல்ல இங்க. நான் யார்கிட்ட பாப்ப என்னன்னு கேட்பேன்? நானும் வயசான பொம்பளை இல்லையா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் இங்க உட்காந்துட்டு புலம்பிட்டு இருக்கேன்ப்பா. நல்ல நேரமா பார்த்து அந்த கடவுளா பார்த்து உன்னை அனுப்பியிருக்காரு. எப்பா இந்த பொண்ணை தூக்கு பண்ண ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவோம். சரிம்மா, நான் கூட்டிட்டு போறேன். ஏய் பிரணிகா, பொறுமையா ஏந்திருக்க முடிஞ்சா பாரு. கதிர் கதிர், எனக்கு பெருசாலாம் அடிபடல கதிர், சும்மா லேசா தான் அடிபட்டிருக்கு. காலு தான் என்னால தூக்க முடியலையா, அதான் வேற எதுவும் இல்ல. ஹாஸ்பிட்டலுக்குலாம் வேணாம் கதிர், நான் வீட்டுக்கு போறேன். நீ ஏதாச்சும் ஆட்டோ வருதான்னு மட்டும் பாரு. ஆட்டோ வந்தா என்னை ஏத்தி மட்டும் விடு, நான் வீட்டுக்கு போறேன் கதிர். ஏய், என்ன பேசுற நீ? இந்த நிலைமையில நீ மட்டும் எப்படி தனியா ஆட்டோல போவேன்? இங்க பாரு, எந்திரி ஃபர்ஸ்ட் ஏதாவது பண்ணுவோம். எந்திரி, எழுந்திரிச்சு பொறுமையா உட்காரு. எனக்கு ஹாஸ்பிட்டலுக்குலாம் வேணாம், அதுக்கு பதிலா நீ ஒன்று பண்ணுவியா? சொல்லு பிரணி, என்ன பண்ணணும் சொல்லு. எனக்கு ரொம்ப தலை சுத்தலா இருக்கா. நான் சாப்பிட்டேன் 2 நாள் ஆச்சு. எனக்கு ஏதாச்சும் குடிக்க ஜூஸ் மட்டும் வாங்கி தரியா? பிரணி, என்ன இப்படி கேக்குற? சரி, நீ முதல்ல எந்திரிச்சு உட்காரு. நான் இங்க பக்கத்துல இருக்க கடையில வாங்கிட்டு வரேன். நீ எந்திரிச்சு உட்காரு. சரி கதிர், தேங்க்ஸ் கதிர். தம்பி, எனக்கு ஆட்டோ வந்துருச்சுப்பா, நான் கிளம்புறேன். இந்த பிள்ளைய பார்த்து பத்திரமா கூட்டிட்டு விட்டுருவியாப்பா? ஆமாம்மா, நான் பாத்துக்கிறேன். இவ்வளோ நீங்க கிளம்புங்க. நீங்களும் பாவம் வயசானவங்க, எவ்வளவு நேரம் இங்கே நிப்பீங்க? நீங்க போங்கம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. நன்றிப்பா. இந்த பிள்ளை பாவம்ப்பா, அது பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல விட்டுட்டு நான் கிளம்புறேன்ப்பா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, அவன் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே, நான் கூட்டிட்டு போய் விடுறேன். நீங்க போங்கம்மா. சரிப்பா தம்பி. அம்மாடி, இந்த தம்பி உன்னை பாத்துப்பாமா, நான் கிளம்புறேன். போயிட்டு வரேம்மா. தேங்க்ஸ் ஆண்டி. சரி பிரணி, எந்திரி, மெதுவா கையை பிடிச்சி எழுந்திரி. இப்படி இந்த மரத்துக்கிட்ட சாஞ்சி உட்காரு. நான் போய் பக்கத்துல இருக்க கடையில ஏதாவது வாங்கிட்டு வரேன். எந்திரி. சரி கதிர், என் கையை கொஞ்சம் பிடிக்கிறியா? வா, பொறுமையா எழுந்திரி. பிரணி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க? நீ சாப்பிட்டு 2-3 நாள் ஆகுதுன்னு சொல்ற, என்னாச்சு? ஆமா கதிர், நான் சாப்பிட்டேன் 4 நாள் ஆகுது. எல்லாரும் என்ன வெறுத்து ஒதுக்கிட்டாங்க கதிர், அம்மா அப்பா எல்லாருமே. ஏய், என்னாச்சு? எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? சே, அம்மா அப்பாலாம் அப்படி பண்ண மாட்டாங்க. நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன, வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? இல்ல கதிர், நிஜமா தான் சொல்றேனே, அம்மா அப்பா கூட என்ன வெறுத்துட்டாங்க. அது என்ன நீ மன்னிப்பியா? நான் உன்னை எவ்வளவு காயப்படுத்திருக்கேன்ல, நான் உன்னை எவ்வளவு நோக்கடிச்சிருக்கேன்ல, உன்னை நான் எல்லா இடத்தையும் இன்சல்ட் பண்ணிருக்கேன்ல. உன்னை நான் காயப்படுத்துறதுக்கு தான் எனக்கு கிடைச்ச தண்டனை தான் இது. என்ன கதிர், உனக்கு எதுவும் புரியலையா? ஏய் பிரணி, நீ ஏதோ மைண்ட் டிஸ்டர்ப்ல இருக்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ எதை பத்தியும் பேசாத. நீ ஃபர்ஸ்ட் ஜூஸை குடிச்சு முடி, நான் உன்னை கூட்டிட்டு போய் வீட்டுல விடுறேன். குடி. இல்ல கதிர், இப்ப நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். எனக்கு இப்ப இருக்க ஒரே ஆறுதல் நீ மட்டும் தான்டா. நீயும் எனக்கு ஆறுதலா இருக்கியான்னு தெரியல, என்னமோ உன்கிட்ட எல்லாமே சொல்லணும்னு தோணுது. கதிர், அந்த ராஜா என்ன ஏமாத்திட்டான் தெரியுமா? என்ன பிரணிகா, என்ன சொல்ற? அந்த ராஜா உன்னை ஏமாத்திட்டானா? ஆமா கதிர், அவனுக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் கல்யாணமாமா. வர வாரம் திங்கக்கிழமை அவனுக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் கல்யாணமா. நான் போய் கேட்டதுக்கு உன் கூட சும்மா டைம் பாஸ்க்காக தான் சுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டான் கதிர். இடியட், அவனை என்ன பண்றேன் பாரு. பிரணிகா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. அவனை நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஏய் கதிர், வேணாம், நீ கோவப்படாத. அவன் கரெக்டா தானே பண்ணியிருக்கான். நான் உனக்கு துரோகம் பண்ணதுக்கு
அவன் என்னை ஏமாத்திட்டு போனதுதான் எனக்கு சரியான தண்டனை. விடு கதிர், நீ ஏதோ எனக்காக பேச வேணாம் கதிர். அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். நான் இப்ப உண்மையாவே மனசு தெரிஞ்சுட்டேன் கதிர். என் மனசுல இப்ப அவன் இல்ல. ஏ பிரணி, நீ என்ன லூசா? உனக்கு பைத்தியம் என்ன பிடிச்சதா என்ன? இங்க பாரு, அவனை நான் ஒரு கை பாக்குறேன். உன்னை ஏமாத்திட்டு வேற ஒருத்தி கழுத்து தாலியை கட்ட போறானா? இல்ல கதிர், இனிமே அவன் என்ன கல்யாணம் பண்ணாலும் என்னால அவன் கூட வாழ முடியாது. என் மனசுல அவன் இல்ல கதிர். வேணாம், நீ இத பத்தி எதுவும் பேசாத, விடு. இப்படி சொன்னா எப்படி பிரணிக்கா? அடுத்து என்ன பண்ற மாதிரி ஐடியா? கதிர், நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு தான் இப்ப இந்த தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இந்த தண்டனை எனக்கு கிடைக்கட்டும், அதுதான் நியாயம். நான் இந்த தண்டனை அனுபவிக்கணும், அதுதான் நியாயமும் கூட. நான் அனுபவிக்கிறேன் கதிர், நான் அனுபவிச்சதான் ஆகணும். அனுபவிக்கிறேன் கதிர். எனக்காக நீ ஒண்ணு பண்ணுவியா? என்ன பிரணி, சொல்லு என்னன்னு. என் கூட அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா என் கூட இருப்பியாடா? கதிர், ஐம் சாரி கதிர், என்ன நீ மன்னிப்பியா? இங்க பாரு பிரணிக்கா, இப்ப எதை பத்தியும் பேசாத. ஃபர்ஸ்ட் நீ ஜூஸை குடி. அதை குடி, எது வந்தாலும் நம்ம அப்புறமா பேசுவோம். குடி பிரணிக்கா. ப்ளீஸ் கதிர், தயவு செஞ்சு தூர போன் மட்டும் சொல்லிடாத. இப்ப எனக்கு வேற எதுவுமே ஆறுதல் இல்லை, தெரியும்ல? நீ மட்டும்தான் எனக்கு இப்போதைக்கு ஆறுதலே. ப்ளீஸ் கதிர், என்ன தள்ளி போன மட்டும் சொல்லிடாத. இல்ல பிரணி, நீ முதல்ல ஜூஸை குடி. எது வந்தாலும் நம்ம அப்புறமா பேசலாம். அப்புறமா பேசுறதா? நான் சாஞ்சதுமே உனக்கு பழைய நினப்பு வந்துருச்சுன்னு எனக்கு தெரியும்டா. பார்த்துக்கிட்டே இரு, உன்னை சீக்கிரமே என் பக்கம் இழுத்துருவேன். என்னடி சொன்ன நேத்ரா? கதிர் என் பக்கம் இழுக்க முடியாதா? இப்ப நாங்க இப்படி இருக்கிறத பார்த்தினாலே இதுலயே நீ பாதி செத்துருவேடி. அப்புறமா பேசுறதா? நான் சாஞ்சதுமே உனக்கு பழைய நினப்பு வந்துருச்சுன்னு எனக்கு தெரியும்டா. பார்த்துக்கிட்டே இரு, உன்னை சீக்கிரமே என் பக்கம் இழுத்துருவேன். என்னடி சொன்ன நேத்ரா? கதிர் என் பக்கம் இழுக்க முடியாதா? இப்ப நாங்க இப்படி இருக்கிறத பார்த்தினாலே இதுலயே நீ பாதி செத்துருவேடி. இங்க பாரு பிரணிக்கா, கிளம்பலாம். நேரம் ஆகுது, என்ன வீட்டுல தேடுவாங்க. நீ என் வீட்டுக்கு போகணும். எழுந்திரி, கிளம்பலாம். இல்ல கதிர், இப்படியே கொஞ்ச நேரம் உன் தோல் மேல சாஞ்சிட்டு இருக்கணும் போல தோணுது கதிர். ப்ளீஸ் என்ன போன மட்டும் சொல்லாதடா. பிரணிக்கா, நம்ம ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறது சரியா இல்ல. யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. நீ முதல்ல எழுந்திரி, நான் உன்னை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு போறேன். எழுந்திரி. இல்ல கதிர். பிரணிக்கா, இதுக்கு மேல என்ன எதுவும் பேச வைக்காத. எழுந்திரின்னு சொன்னேன். எழுந்திரி, நான் உன்னை ட்ராப் பண்ணிட்டு கிளம்புறேன். இப்ப கொஞ்சம் ஹாட்டா தான் இருப்பேன். இரு, உன் ஹாட்டை எப்படி சில் பண்ணணும் எனக்கு நல்லா தெரியும். சீக்கிரமே சில் பண்றேன்டா. டேய் கதிர், என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு தான். நான் உன்னை விட மாட்டேன்டா. முன்னாடி விட்டுட்டேன், உன் அருமை என்னன்னு தெரியாம உன்னை விட்டுட்டேன். இதுக்கப்புறம் விடுவேன்? விட மாட்டேன். நேத்ரா, பார்த்துக்கிட்டே இரு கதிர், இனி எனக்கு தான். இவன் என்ன இங்க நின்னுட்டு இருக்கான்? இவன் கிச்சன்ல இருப்பான்னு நான் தேடி போயிட்டு இருக்கேன். துளசி, போய் பண்ணாடி. மாமா சொல்லுங்க மாமா. என்னடி இங்க நின்னுட்டு இருக்கான்? நீ கிச்சன்ல இருப்பேன்னு நான் தேடி வரேன், நீ என்ன வெளியில நின்னுட்டு இருக்கான்? என்னடி இந்த நைட் டைம்ல இங்க நின்னுட்டு இருக்கான்? இல்ல மாமா, இன்னும் ஆபீஸ்ல இருந்து கதிர் வரலையே மாமா. அவனுக்காக தான் பாத்துட்டு இருக்கேன். அவன் வரணும்ல. ஓ, இன்னும் தூரம் வரலையோ? என்னாச்சு, ஏன் எனக்கு லேட்டாமா? ஏதோ மீட்டிங்கா மாமா. மீட்டிங் முடிச்சிட்டு வர லேட் ஆகும்னு சொல்லி நேத்ரா கிட்ட சொல்லியிருக்கான். அதனால நேத்ராவே அவன் கூட்டிட்டு வரல போல. நேத்ராவே தான் பஸ் பிடிச்சி வந்திருக்கா வீட்டுக்கு. இன்னும் வந்துருவேன்னு சொன்னானாமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல. ஆளையே காணும் மாமா. அவன் சொல்லியே 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது, இன்னும் அவன் வரலன்னு இவ்வளவு நேரம் நேத்ரா இங்க நின்று புலம்பிட்டு இப்பதான் ரூமுக்கு போயிருக்கா. ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவனையும் ஆளை காணுமா, அத கொஞ்சம் படப்படன்னு இருக்கு மாமா. என்னடி எதுக்கு படப்படன்னு இருக்குது? அவன் வந்துருவான், அவன சின்ன பிள்ளையா, அதெல்லாம் வந்துருவான். ஏதாவது பைக்ல ஏதாவது மக்கள் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன், அதான் லேட் ஆகுது போல இருக்கு. சரி, இன்னொரு 10 நிமிஷம் பார்க்கலாம். அவன் வரலனா நான் போய் பார்க்கறேன். சரியா? சரிங்க மாமா. அவன் இன்னும் வரல இல்லையா, அத கொஞ்சம் பதட்டமா இருக்கு மாமா. ஏய், அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடி, எதுக்கு பதட்டப்படுறது? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, வந்துருவான், வெயிட் பண்ணலாம். சசி, அங்க பார், தூரம் வந்துட்டாரு பார். எழுமை, என்னடா இது? இத வீட்டுக்கு வர நேரமாடா? ஆமா, உனக்கு ஆபீஸ் எத்தனை மணிக்குடா முடிஞ்சது? எத்தனை மணிக்கு நீ வீட்டுக்கு வர? இங்க பாரு,
இனிமேல லேட் டைம் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன். கதவை தாப்பால் போட்டுருவேன் பாத்துக்க. என்ன துளசி, நீ என் மேல ரொம்ப கோவமா இருக்கியா என்ன? ஆமாண்டா எருமை, பின்ன என்ன பின்ன இவ்வளவு லேட்டா வர அப்புறம் கோவம் வராதா? ஆமா, நான் உன் மேல ரொம்ப கோவமா தான் இருக்கேனே. அப்படியா? சரி கோவமாவே இரு துளசி, நான் உள்ள போறேன். டேய் என்ன கிண்டலா எருமை, உனக்காக எவ்வளவு நேரம் திரும்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பாவம் நேத்ராவும் இவ்வளவு நேரம் உனக்காக இங்க நின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தா. அவளும் எவ்வளவு திரும்ப பதறி போயிட்டான். ஏன்டா எருமை, அப்பவே வரேன்னு சொன்ன, 1 மணி நேரம் ஆகுது, இவ்வளவு லேட்டா வர, என்னடா ஆச்சு? என்ன கதிர், என்ன ப்ராப்ளம்? பைக் ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சா என்ன? ரணிகாவை பார்த்த விஷயத்த அண்ணன்கிட்டயும் துளசி கிட்டயும் சொல்லலாமா? நம்ம சொல்றது கரெக்டா இல்ல அண்ணன் ஏதாவது திட்டுவாங்களா? சரி துளசி கிட்டயாவது சொல்லலாம்ல, இல்ல நேத்ரா கிட்டயாவது சொல்லணும்ல. இப்படி யார்கிட்டயும் சொல்லலைன்னா அது ரொம்ப தப்பாயிடும்ல. சரி இப்போதைக்கு எதையாவது சொல்லி சமாளிப்போம், அப்புறமா யோசிச்சு சொல்லுவோம். டேய் கதிர், டேய் எருமை, உன்கிட்ட தானே மாமா கேட்டுட்டு இருக்காங்க. திரு முழிச்சிட்டு இருக்க. டேய் எதுக்கு இப்ப நீ திரு முழிக்கிற? அப்ப என்ன வர வழியில எவனாவது ஃப்ரெண்டுங்களை பார்த்துட்டு வரியாடா? ஐயோ துளசி, அப்படிலாம் எதுவும் இல்லை. அண்ணா பைக்கு சின்னதாக பஞ்சர் ஆயிடுச்சுண்ணா, பஞ்சர் போட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுண்ணா, அவ்வளோதான். ஏய் துளசி எருமை, நீயே விட்டா என்னை போட்டு கொடுத்துருவ போல இருக்கே. நானும் எவனையும் பார்க்கல, ஆஃபீஸ் விட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேனே. வர வழியில் பைக்கு சின்னதாக ப்ராப்ளம் பண்ணிடுச்சு, அவ்வளோதான். நான் சொன்னேன்ல, பைக் தான் ப்ராப்ளம் பண்ணியிருக்கான். சரிடி கோவப்படாத, அவன் என்ன பண்ணுவான் பைக் ப்ராப்ளம் பண்ணதுக்கு? நீ கதிர், அவள் அப்படிதான் உன் மேலே முறைச்சிட்டே தான் இருப்பா. போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, அவன் டிஃபன் எடுத்து வைப்பா, சாப்பிடுவேன் போடா. சரிங்கண்ணா, இந்த இப்போவே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். துளசி போதும், நீ கோவமா இருந்தது, அதான் இதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டேன்ல, இன்னும் கோவமா இருந்தா என்ன அர்த்தம்? இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது. என்ன சமைச்சிங்க? ஏதாவது நல்லதா செஞ்சு வச்சிருக்கீங்களா? ஏதோ ஒன்று எடுத்து வை, நான் வரேன் சாப்பிட்றதுக்கு. சரிடி கோவப்பட்டு இருக்காத, அவன் தான் இவ்வளோ சொல்றான்ல. சரி நீ அவனை பார்த்துட்டு வா, நாங்கள் வெயிட் பண்றேன், சரியா? மாமா என்ன தம்பிக்கு உடனே சப்போர்ட் பண்றீங்க? அவனை நான் 4 கேள்வி கேட்க கூடாதா? அடி புண்டோட்டி, நீயாச்சு அவனாச்சு எங்கேயாவது முட்டிக்கிட்டு மோதிக்குங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் வெயிட் பண்றேன், சீக்கிரம் வா. ஆமா ஏய் என்ன முறைப்பெல்லாம் அங்க மட்டும் வச்சுக்க, இங்க முறைக்க கூடாது, வேற ஒண்ணுதான், சரியா? சீக்கிரம் வா, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி நீங்க போங்க, இவனை நான் ஒரு கை பார்த்துட்டு வரேன், போங்க. ஏதோ ஒண்ணு பண்ணுடி, நான் போறேன். துளசி அப்படி பார்க்காத, அதான் சொல்றேன்ல இதுதான் பிரச்சனைன்னு. எதுக்கு இப்படி பாக்குறேன்? எனக்கு பசிக்குது துளசி. டேய் கதிர், நீ சொன்ன பொய்ய உங்க அண்ணன் வேணா நம்பலாம், நான்லாம் நம்ப மாட்டேன். என்னமோ கோல்மால் பண்ணிட்டு வந்திருக்க. என்னடா பண்ண? எதுவா இருந்தாலும் என்கிட்ட உண்மையை சொல்லிடு. அவனை நானா கண்டுபிடிச்சேன், அவ்வளவுதான் பாத்துக்க. ஒழுங்கு மரியாதையா இனி என்ன பண்ணங்கிறத என்கிட்ட சொல்லுடா. ஓஹோ அதானே, யாருக்கிட்ட இருந்து வேணாலும் தப்பிக்கலாம். முண்டக்கண்ணி, உன்கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? துளசி அது ஒரு விஷயம் சொல்லுவேன், ஆனா நீ நேத்ரா கிட்ட சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன்னு சொல்லு, அப்பதான் சொல்லுவேன். கதிர் இங்க பாரு, யார்கிட்ட வேணாலும் மறைக்கலாம், ஆனா நீ அவகிட்டயோ அவ உன்கிட்டயோ எந்த விஷயத்தையும் மறைக்க கூடாது. அது ரொம்ப பெரிய தப்பு. இப்ப நீ அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றேன்னா அப்ப என்னமோ தப்பு பண்ணிருக்கேன்னு அர்த்தம். என்னடா பண்ண? ஐயோ துளசி, தப்பெல்லாம் பண்ணல துளசி. இந்த விஷயம் தெரிஞ்சா அவ மனசு வருத்தப்படுவா, கோவப்பட மாட்டான், ஆனா மனசு வருத்தப்படுவா. அதுக்காக தான் தெரிய வேணாம்னு சொன்னேன். சரி விஷயத்த சொல்லு, நான் சொல்லலாமா வேணாமா நான் முடிவு பண்றேன். நீ விஷயத்த சொல்லு. விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி ரொம்ப பசிக்குது துளசி, முதல்ல சாப்பிட்டுட்டுமா, அப்புறமா உங்ககிட்ட விஷயத்த சொல்லட்டுமா? ஐயோ ஆமால, நீ வேற பசி தாங்கிக்க மாட்டேன். சாடா கதிரே, கோவத்துல நின்னுட்டேன். சரி சரி நீ வா. நேத்ராவும் இன்னும் சாப்பிடலடா, நீ முதல்ல போய் அவளை சமாதானப்படுத்திட்டு அவளையும் கூட்டிட்டு வா, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன், சரியா? போடா. ஆஹா, அவ வேற பயங்கர கோபத்துல இருப்பாளே. சரி துளசி, நான் முதல்ல போய் அவளை என்னன்னு பார்த்துட்டு அவளையும் கூட்டிட்டு வரேன், நீ டிஃபன் எடுத்து வை. சரிடா நீ போ. டேய் சாப்பிட்டு முடிச்சதும் என்ன விஷயம்னு சொல்ற, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் தூங்கவே போவேன், பாத்துக்க, புரியுதா? கண்டிப்பா துளசி, உன்கிட்ட மறைப்பேனா? அதெல்லாம் மறைக்க மாட்டேன், உன்கிட்ட கண்டிப்பா சொல்லியே ஆகணும். நான் சொல்றேன். சரி நான் முதல்ல போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். அப்பவே சீக்கிரம் வாடின்னு சொல்லிட்டு வந்தேன், வரமாட்டான். இவ எப்படி வருவா? அது சரி, அவளோட ப்ராப்பர்ட்டியை கையில எடுத்துட்டால, இனி வரமாட்டான். கிச்சனே கதின்னு இருப்பான், இல்ல கிச்சன்ல எதையாவது போட்டு உருட்டிட்டே இருப்பான். நம்மளா போய் கூப்பிடுற வரைக்கும் வரவே மாட்டாளே. விடிய விடியனாலும் அங்கேயே எதையாவது போட்டு உருட்டிட்டு இருப்பான். இருடி, இனி உனக்கு கூப்பிடுறதெல்லாம் இல்ல, வந்து தூக்கிட்டு வரேன். அத்தை நான் தான் முழிச்சிட்டு இருக்கேன்ல அத்தை, நீங்க எதுக்கு இந்த நேரத்துல இருந்து வந்தீங்க? போய் படுக்கலாம்ல அத்தை. கதிரை நான் பார்க்க போறேன்,
அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவனை படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அத்தை நான் போய் படுப்பேன். நீங்க போய் படுங்க அத்தை. தெரியும் துளசி, நீ பாத்துப்பேனே. எனக்கு அதனால தூக்கம் வரலமா. புரண்டு புரண்டு படுத்து பார்த்தேன்னா எவ்வளவு நேரம் தான் புரண்டு சொல்லு. அதனால எழுந்திரிச்சு வந்துட்டேனே. நல்ல வேலை கதிரும் வந்துட்டான். அது சரிங்க அத்தை. பையன் வரலனோலே படப்படன்னு இருக்கு, அப்படிதானே? எனக்கு இருக்கிறத விட அன்னிக்காரியான உனக்கு தான் இருக்கு. நீதான் இப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியும் குட்டிப்பட்ட போன மாதிரி சுத்திக்கிட்டு இருந்த. இங்க நீனா அங்க அவ, ரெண்டு பேரும் மாறி மாறி சுத்ததை நான் பாத்துக்கிட்டு தானே இருந்தேன். ஆமா, அந்த மேடம் இங்க அவ்வளவு சாப்பிடறதுக்கு உட்காந்துருக்காத்த. அவதான் அத்தை ரொம்ப பதறி போயிட்டா. கதிரி இன்னும் ஆளை காணுமே அக்கா. அக்கா எனக்கு பயமா இருக்கு அக்கா. அக்கா போன் பண்ணி பார்க்கலாமா? வேணாம் வேணாம், போன் பண்ணா அவன் வண்டி ஓட்டிட்டு வரான், டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு என்னென்னமோ சொல்லி புலம்பிட்டா அத்தை. நான் தான் அவளை சமாதானப்படுத்தி நீ மேல போய் இரு, கொஞ்ச நேரத்துல கதிர் வந்தோடனே நான் கூப்பிடுறேன்னு சொல்லி அனுப்பினேன் அத்தை. நல்ல வேலை இவனும் கொஞ்ச நேரத்துல வந்துட்டான் அத்தை. எனக்கு கிடைச்சிருக்க 2 மருமகளும் தங்கம் தங்கறதும். சீக்கிரமா அவளையும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துருவோம். இப்படி மேலையும் கீழையும் அவ ஏறி இறங்க ஏற்கனவே ஈர்க்குச்சி மாதிரி இருக்கா. இன்னும் ஈர்க்குச்சி கணக்கு ஆயிடுவாப்புல இருக்கு. அதனால சீக்கிரமே அவளையும் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துருவோம். என்ன? ஆமா அத்தை. இந்த வருஷம் படிப்பு முடிஞ்சிடும்ல. முடிஞ்சதும் நீங்களே போய் பேசுறீங்க. நீங்களும் மாமாவும் போய் பேசுங்க. கண்டிப்பா நேத்ரா வீட்டுல ஒத்துப்பாங்க அத்தை. ஒத்துக்கலனாலும் என் பையனை வச்சு தூக்கிட்டு வந்துருவோம் பாத்துக்க மருமகளை. அது சரிங்க அத்தை, நீங்க செஞ்சாலும் செய்வீங்க, செய்யக்கூடிய ஆளுதான். சரி சரி, நீ போ, நீ போய் பாடு, நான் கதிரை பாத்துக்கிறேன். நீ போ. அது சரிங்க அத்தை, நீங்க போய் பாடுங்க, நான் பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணி வச்சுட்டு நான் போய் படிக்கிறேன். நீங்க போங்க அத்தை. ஏய், என்ன பேசுற துளசி? நீ ரூமுக்கு போ. அவன் சூர்யா வர ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நீ போ. கதிரையும் நேத்ராவையும் நான் பாத்துக்கிறேன். நீ போ, போய் அவனை பாரு. போமா, போடி என் மருமகளே போ. அத்தை, இன்னொரு மாமா படுத்துட்டு இருப்பாங்க அத்தை. என்னது படுத்துட்டு இருப்பானா? என்ன பேசுற நீ? ஐயோ அத்தை, படிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பாருன்னு சொல்றதுக்கு பதிலா மாத்தி இப்படி சொல்லிட்டேன் அத்தை. மாமா படிக்கிறதுக்காக ரெடி ஆயிட்டு இருப்பாரு. நான் போனதுக்கு அப்புறம் தான் தூங்கவே செய்வோம். அது வரைக்கும் எனக்காக முழிச்சிட்டு இருப்பாரு அத்தை. பாத்தியா, அப்ப உனக்காக காத்துட்டு இருப்பாங்க. நீ போ, நான் இங்க கிச்சன் வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போ, இல்லைன்னா காலையில காமாச்சி வந்து பாக்க போறா. போ. துளசி, அம்மா 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாத்தியா துளசி, சூர்யாவே உன்னை தேடிட்டு கிச்சன் வரைக்கும் வந்துட்டான். நான் சொன்ன சூர்யா இவளை போடி போடின்னு எங்கேயாவது கேட்கறாளா இவன்? இருங்க அத்தை, நான் முடிச்சிட்டு போறேன்னு இங்கே நின்னுட்டு இருக்கா பாத்துக்க. அம்மா, நான் அவ்வளவு தேடி வரல, உங்க குரல் கேட்டது, அதான் என்னடா தூங்கலையான்னு பாக்கிறதுக்காக வந்தம்மா. ஆமா, நீங்க தூங்க போகலையா? இல்ல சூர்யா, கதிர் வரலன்றதால எனக்கு தூக்கம் வரல. அதான் எழுந்துச்சு வெளியில வந்தேன். வந்து பார்த்தா கதிர் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கான். சரி, அவன் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இருப்போமேனு நின்னுட்டு இருக்கேன்ப்பா. பாருங்க மாமா, நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், அத்தையை போய் படுங்க படுங்கன்னு படுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்குலாம் நல்லா சொல்லு, நீ மட்டும் வந்துடாத. அம்மா, அதான் அவ இருக்கால, அவ பாத்துக்க போறா. நீங்க போய் படுங்கம்மா. துளசி பாத்துப்பா, நீங்க போய் படுங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒரே மாதிரி இருங்க. அதெல்லாம் முடியாது, நீ இவளை கூட்டிட்டு போ. நான் இங்க இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு வரேன். மாமா, அத்தை அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க போங்க, நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்துடுறேன். போங்க மாமா. சொல் பேச்சு கேட்க மாட்டாளே இவ. ஏதாவது பண்ணு, நான் போய் அங்க இருக்கிறத கிளியர் பண்றேன். என்ன சொன்ன? போய் படுக்கவா? அவ்வளவு இப்ப நீ வரல, தூக்கிட்டு போயிடுவேன். ஒழுங்கு மரியாதை வாடி. மாமா போங்க, அத்தை எவ்வளவு பாப்பாங்க. நான் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு வரேன். நீங்க போங்க மாமா, 5 நிமிஷம் தான் வந்துடுறேன் மாமா. போங்க. மவள, எனக்கு தெரியாது. இப்ப நீ வரியா? தூக்கிட்டு போவா. மாமா, ஏதோ சில நிமிஷம் பண்ணாதீங்க. அத்தை இங்கதான் இருக்காங்க, உங்களை போட்டு கொடுத்துருவேன் பாத்துக்கங்க. போங்க. போட்டு குடிப்பியா? இப்ப போகடி. மாமா, நான் கத்திடுவேன். நீங்க மட்டும் ஏதாவது பண்ணீங்க, நான் கத்திடுவேன். கத்துடி. என்ன கத்துறமோ கத்து. நீ எப்படி கத்துறன்னு நானும் பாக்குறேன். மாமா போங்க போங்க. மாமா போயிடுங்க மாமா, அத்தை இங்கதான் இருக்காங்க. நான் சும்மாலாம் சொல்லல, நான் கத்திடுவேன் மாமா. நீங்க போங்க. நானும் சும்மாலாம் சொல்லல, கத்து. நீ கத்துடி. நீ கத்தணும், நான் பாக்கணும். கத்துடி. மாமா மாமா, நீங்க விளையாடுறீங்கன்னு நினைக்கிறேன். மாமா என்ன பயம் கொடுத்தாதீங்க மாமா. நீங்க போங்க மாமா, நீங்க போங்க. நான் உடனே வந்துடுறேன். நீங்க எந்த வேலையும் செய்யல மாமா. நான் உடனே ரூமுக்கு வந்துடுறேன் மாமா. நீங்க போங்க. செல்ல மாமா, போங்க மாமா. அத நான் அங்க இருந்த பத்தியா, அப்பவே சொல்லியிருந்தீங்கன்னா அப்ப போயிருப்பேன். இப்ப கிட்ட வந்துட்டேன், என் மைண்டெல்லாம் மாத்திக்க முடியாது. நான் ஒரு மூடுக்கு வந்துட்டேன். அதை முடிக்காம நான் போக மாட்டேன். என்னது, மூடுக்கு வந்துட்டீங்களா? மாமா போங்க மாமா. மாமா உங்க காலில் கூட விளையாட மாமா. மாமா நான் உடனே ரூமுக்கு வந்துடுறேன். நீங்க போங்க மாமா. அத சொல்லிட்டேன்டி, இப்ப என் மைண்ட மாத்திக்க முடியாது. மாமா நீங்க பாருங்க மாமா, நீங்க அப்பப்ப என்ன மிரட்டுறீங்க, எனக்கு பயமா இருக்கு. நீங்க போங்க மாமா. அதே இப்ப நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, எது வந்தாலும் நம்ம ரூமுக்கு வந்து வச்சுக்கலாம் மாமா. போங்க மாமா, அத்தை பார்த்தா ரொம்ப அசிங்கமாயிடும் மாமா. போங்க மாமா. யார கத்த போற, கூச்சல் போட போறேன்னு சொன்னாங்க. கத்துடி, கூச்சல் போடு. நானும் நீ கத்தி கூச்சல் போட்டு பார்த்ததே இல்லையா? கத்து. மாமா அது நான் சும்மா தான் சொன்னேன், நான் கத்தவும் மாட்டேன், கூச்சல் போடவும் மாட்டேன். வாங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்து பெட்ரூம் போயிடலாமா? வாங்க மாமா.
போகலாம். போகிறதுக்கு முன்னாடி எங்க மாமாக்கு அவனி ஒன்று கூட கொடுத்த பிறகு 2 பேரும் ஒன்றா பெட்ரூம் போயிடலாம். மாமா விளையாடுறீங்களா? விளையாடுறீங்கன்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் நம்ம ரூமுக்கு போய் கொடுத்துக்கலாம் மாமா. உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நிறைய தரேன் மாமா. ஆனால் நம்ம ரூமுக்கு போகலாம். வாங்க வாங்க. நல்ல மாமா, என் செல்ல மாமா சொல் பேச்சு கேட்பாங்க. வாங்க போகலாம். வர மாட்டேனி மாமா, இப்படிலாம் நீங்கள் அடம் பிடிக்க கூடாது, தப்பு. நான் கூப்பிட்டா வந்துடணும். வாங்க போகலாம். நல்ல மாமா வாங்க. அப்படிதான் அடம் பிடிப்பேன். எனக்கு இப்போ இங்கே ஒரு உமா கொடு அப்புறமா ரூமுக்கு போகலாம். குடு 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 குடுறி. மாமா மயிலனா இறகு போடாது. அந்த இறகு நொந்த போட்டுங்கணும். நீ இப்படியெல்லாம் கேட்டால் கொடுக்க மாட்டேன். வாங்க வேண்டிய விதத்தில் வாங்கணும். நானே வாங்கிக்கிறேன். துளசி அக்கா, அக்கா சோ போச்சு போச்சு போச்சு. மாமா என் மானமே போச்சு. போங்க மாமா. இவன் எங்க வந்தா? துளசி, எனக்கு இப்போ வெக்கமா இருக்குடி. மானம் போன மாதிரி இருக்கு. என்னை ஏதாவது சொல்லி சமாளிடி. என்னது சமாளிக்கவா? உங்களை பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு மாமா, நான் எவ்வளவு வாட்டி சொன்னேன், அத்தை இருக்காங்கன்னு சொன்ன கேட்டீங்களா நீங்க? இல்லடி, அம்மா தானே இருந்தாங்க. அம்மா இந்த பக்கம் திரும்ப மாட்டாங்கடி. அந்த நம்பிக்கையில நான் இப்படி. ஆனா இவன் வருவான்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கலடி. எனக்கு அந்த பொண்ணை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குடி. எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்குடி. எனக்கு கூட்டிட்டு போடி. நேத்து சாப்பிட்டியானா? போதுமாமா? நேத்துமா என்னாச்சு இவளுக்கு? எதுக்கு இப்படி உறைஞ்சு போய் நிக்கா? துளசி, என்னம்மா என்னாச்சு அவளுக்கு? அது வந்து அத்தை, அது வந்து தெரியல அத்தை, எதுக்கு அவ இப்படி நிக்கிறான்னு. நேத்து என்னம்மா என்னாச்சுமா? அத்தை, உம்மா மாமா அத்தை. என்னது உம்மா மாமாவா? என்னாச்சு? என்ன துளசி ஆச்சு? என்ன கேக்குறா? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஐயோ, என் மனத்தை வாங்கிடுவா போல இருக்கு. அம்மா, அது ஒண்ணு இல்லம்மா. நேற்றாக்கு நாளைக்கு காலையிலக்கு உப்புமா வேணுமாமா. அதுதான் பிரிச்சு சொல்றா. உப்புமான்னு அப்படி பிரிச்சு சொல்றா. நீங்க காலையில அவளுக்கு உப்புமா செஞ்சு கொடுத்துருங்க. துளசி, வாடி நம்ம ரூமுக்கு போவோம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு உப்புமா அது என்னன்னு சொல்லி சமாளிக்கிறீங்க நீங்க. உங்களை நேத்துமா உப்புமா தானே வேணும்? அத்தை காலையில செஞ்சு தரேன், சரியா? அத்தை, உப்புமா இல்ல, உம்மா மாமா. ஐயோ, இதுக்கு மேல நினைக்க கூடாது. வந்துடி போயிடலாம். அட, என்ன நடக்குது? எதுக்கு 2 பேரும் இப்படி பதில் அடிச்சிட்டு ஓடுறாங்க? அத்தை, அது வந்து நேத்துமா உனக்கு உப்புமாலானா தெரியும். என்ன, என் பையன் என் மருமகளுக்கு உண்மை கொடுத்துட்டான், அதானே? சரி விடு, அதெல்லாம் பெருசு படுத்திக்காத. நாளைக்கு அங்கேயே எது வேணாலும் நடக்கும், அதனால இதெல்லாம் பெருசு படுத்திக்காத. அத்தை, அப்ப உங்களுக்கு அவன் துளசியை தேடி உள்ள வரும்போதே இப்படி ஏதாவது சேட்டை பண்ணுவான்னு தெரியும். அது தெரிஞ்சுதான் அந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் திரும்பாமலே இருந்தேன். ஆனா நீ இப்படி வந்து பார்த்து அதிர்ச்சி அவனு நான் எதிர்பார்க்கலாமா? ஆமா அத்தை, சடனா பார்த்தனா அதிர்ச்சி ஆயிட்டான் அத்தை. ஆனாலும் பாவம் மாமா, ஐயோ என்னை பார்த்து கூச்சப்பட்டுட்டு ஓடிட்டாங்க. விடு, அப்பதான் அவன் சேட்டையெல்லாம் இந்த பக்கம் வச்சுக்க மாட்டான், ரூமோட வச்சுப்பான். ஆனாலும் என் பையன் கொஞ்சம் சேட்டைக்காரன் தான். பெரியவன் மட்டும் இல்ல, சின்னவனும் தான். அத்தை, எனக்கு வெளியில வேலை இருக்கு. ஓடு. செழித்த அழகில் சிவந்து நிற்கும் செந்தேனே, என் கழுத்து வரையில் ஆசை வந்து நொந்தேனே. ஒன்று புதுமை கண்ணாடி பதுமை கை. நான் ஆபீஸ்க்கு போக போறேன், அவ காலேஜ்க்கு போக போறா. இதுல என்ன உங்களுக்கு புரியல? என்ன ஜீவா, ஏதோ தெரியாத மாதிரி பேசுற? வீட்டுக்கு மருமகன் ஒருத்தி வந்துட்டா, வீட்டையும் அங்க உள்ள மாமனார் மாமியாரையும் பார்க்கணும். இவ பாட்டுல படிக்க போயிட்டா வீட்டு வேலைகள்லாம் யார் பாக்குறது? என்னால முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல. வயசான காலத்துல நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பேன். உங்க அப்பா அவர் முழுக்க ரெஸ்ட்ல தான் இருக்காரு, அது உனக்கு தெரியும்ல. இப்படி வந்த மருமக படிக்க போயிட்டா நான் என்ன பண்ண முடியும்? ஓ, நான் சமைச்சு தருவேன், அவ படிக்க போவாளா?